வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் அனுஸ் ஃபியூஷன் சமையல். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் டே 3ல் எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். போன வாட்டி ஜவ்வரிசி கொழுக்கட்டை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை. பச்சரிசி ஒரு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. போன வாட்டி அரைச்ச மாதிரி பச்சரிசி ஒரு கிளாஸு 2 ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி தோசை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம ஜவ்வரிசி கொழுக்கட்டை பண்ணும்போது நம்ம அரைச்ச மாவை ஒரு மஸ்லின் துணியில் போட்டு அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் இழுத்துட்டதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி சேர்க்கறனால நம்ம மாவு அந்த ஜவ்வரிசி கண்டென்ட்னால மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பட் இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்க்காமல் பண்ணுறதுனால நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு இந்த அரைச்ச மாவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கை விடாமல் கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்தால் வேணால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் அப்படியே சேர்த்து எல்லாம் கலந்துட்டேன். விடாமல் கலந்துருங்க. நம்மளுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதக்கத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ தொட்டு பாருங்க, போதுமானதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இது நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ இந்த மாவு ஏற்கனவே ஒரு 50% நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்க போது அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு பூர்ணம் எள்ளு பூர்ணம் நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு 1 கப் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு திருவுன தேங்காய், எள்ளு நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய் பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் இப்போது நான் இது சுத்தப்படுத்தின வெல்லம், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். திருவுன தேங்காய் 1 கப்பு, எள்ளு 1 ஹவர் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க எள்ளு, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சில பேர் பாகு மாதிரி கூட காய்ச்சுவாங்க. இப்போ இதில் கேஷ்யூ நட்டும் ஏலக்காய் பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதில் எள்ளு இதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முதல்ல கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக தாங்க பூர்ணம் ரெடி பண்ணோம். எந்த பூர்ணம் ரெடி பண்ணாலும் கொழுக்கட்டைக்கு கடைசியாக ரெடி பண்ணுங்க. இப்போ இது நம்ம இன்னைக்கு வாழை இலையில நம்ம இது மடித்து வைக்க போகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரச இலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வெத்தலை ஷேப்பில் இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நம்ம வாழை இலையை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம அச்சியில் வச்சு செய்கிறத விட வாழை இலையில் மடித்து வச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் அந்த எசன்ஸ் இறங்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபீலாக இருக்குங்க. இப்போது இந்த வாழை இலை நான் இப்படி கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறமா இந்த ஓரத்தில் இருக்க இதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதையும் நம்ம இன்னும் 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இது நம்மளுக்கு ஸ்கொயர் பீஸாக வந்துடும். ஸோ நம்ம ஒன்று இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு போதுமானது. ஸோ நீங்கள் ஒரு வாழையில் பெரிய வாழையில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 கொழுக்கட்டை அளவுக்கு நம்ம வச்சு செய்யலாம். இப்போது இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு இப்போ இதில் நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கலாங்க. நிறைய மாவு எடுத்து வச்சுன்னா ஹார்டாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எடுத்து செஞ்சுக்குங்க. இப்போ இது உள்ளே நம்ம எள்ளு, வெல்லம், தேங்காய், முந்திரி, ஏலக்காய் இந்த பூர்ணம் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு ரொம்ப அழுத்தியில் மடிக்க வேணாம். இங்கே பாருங்கள், சென்டரில்
வந்து ரொம்ப நிறைய வைக்காதீங்க பூர்ணம், கண்டிப்பாக இது வேகும் போது வெளியில் வந்துடும். ஸோ திட்டமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை மட்டும் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக அமுக்கிடுங்க. இந்த வாழையில் இப்போ க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே பாருங்கள் இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்று நீங்கள் வந்து நூல் ஒரு சின்ன துணி தைக்கிற நூலை வச்சு லைட்டாக கட்டிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ஈஸியான மெத்தட், இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து இந்த கார்னர்லேருந்து விட்டு இந்த டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் ஈஸியான மெத்தட். அப்படி உங்ககிட்ட டூத் பிக் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நார்மல் ஊசி நூல் இருக்குல்லையா அதை வந்து லைட்டாக கட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நீங்கள் வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கொழுக்கட்டையை இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வாழையில செய்கிறது உங்களுக்கே தெரியும், எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வந்து சேரும். இன்னைக்கு ஸ்பெஷல் விநாயகருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரை வடை, எல்லாம் கடலையும் சேர்ந்த சுண்டல், எள்ளு கொழுக்கட்டை, விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான எள்ளில் உள்ள பூர்ணம் வச்ச எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.